25வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். நரசிம்ம அவதாரமாக்கும் இதுல சொல்லப்படுற விஷயம். ஹிரண்யகசிபு தூணில வெட்டின உடனே அவரோட காது ரெண்டும் உடஞ்சு போற மாதிரி, பிரம்மாண்ட கடாகத்துக்கு உள்ள இருக்கிற சகல சராச்சரங்களும் பயந்து வரைக்கிற மாதிரி அதிபயங்கரமான பகவானோடு அட்டாட்டகாசம் அங்க உண்டாச்சு. இதுக்கு முன்னால எங்கேயும் கேட்காத மாதிரி இருக்கிற அந்த சப்தத்தை கேட்டுட்டு அந்த மகா அசுரனோடு உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பயம் உண்டாச்சு. பிரம்மாவு ஓடி உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்திருந்து விட்டார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்தம்பே கட்டயதா, தூணு மேல அடிச்ச ஹிரண்யகசிபுவோடு கர்ணௌ சமாச்சூர்ணயன், 2 காதுகளையும் தவிடுபொடியாக்கிண்டு, ஆகூர்ணயது ஜகத் அண்ட குண்ட குஹரஹா, பிரம்மாண்டத்துல இருக்கிற எல்லாத்தையும் இளக்கி மறிச்சுண்டு இருக்கிற தவா பகவானோடு ரெவஹா அபூத், அட்டாட்டஹாச சப்தம் அப்படிங்கிறது அங்க உயர்ந்து கேட்டுது. அந்த சத்தம் அப்படிங்கிறது பூர்வம் முன்னால கதாபி ஒருபோதும் ஆஸ்ருதம் கிலா கேட்காத்த விஷயமாக்குமே. யம் ஸ்ருத்வா, அந்த சத்தத்தை கேட்டுட்டு தைத்தியராஜ ஹிருதயே, ஹிரண்யகசிபு அப்படிங்கிற அசுரராஜாவோட மனசுல கஷ்டன கம்பகா, பெரிய ஒரு விரையல் பயம் நடுக்கம் எல்லாம் உண்டாச்சு. சம்பபாதா, அப்படி இதெல்லாம் உண்டாகி வந்தது. அம்போஜபூஹு அவி, பிரம்மாவு கொடியும் விஷ்டராது உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானத்திலேருந்து சலிதகா இழகிட்டார், அசைஞ்சிட்டார், பயந்து நடுங்கிட்டார். 2வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானோடு அட்டாட்டகாசம் இந்த உலகத்தையே நெடுங்க வச்சுது அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஹிரண்யகசிபு சத்தத்தை கேட்டதுனால என்னதாக்கும் இந்த சத்தம் அப்படின்னு தெரியாதக்கி கோபத்தோடு கூடிட்டு எல்லா டைரக்ஷன்லயும் அதிசீக்கிரமாயிட்டு பார்த்தோன, பகவானே கிருஷ்ணா நாராயணா, பகுதி மனுஷனோட உருவமும் பகுதி சிம்ஹத்தோட உருவமுமாயிருக்கிற அந்த நரசிம்மூர்த்திய பார்த்தான் ஹிரண்யகசிபு. பகவானோட விசித்திரமான சரீரம் தூணிலேருந்து வெளியில காண முடிஞ்சது. பார்க்கறதுக்கே பயமா இருந்தது. அதிசயமான இது என்னவாக்கும் அப்படின்னு நினைச்சு பயந்துன்னு இருக்கிற அந்த அசுரன் அந்த டைம்ல பயமுறுத்துற அந்த நரசிம்மூர்த்தியோடு அந்த பாவம் வெளவெளேன்னு இருக்கிற ரோமங்களை அப்படியே விகசிப்பிச்சுண்டு பிரகாசிக்கிற சரீரத்தோடு கூடிட்டு இந்த அசுரன் பார்த்துட்டு நிற்கிற அந்த வேளையில நரசிம்மூர்த்தி அப்படி பெருசா வளர்ந்து நின்னார். மகா சம்ரம்பிணி தைத்தியே, ரொம்ப ரொம்ப கோபம் வந்த ஹிரண்யகசிபு திட்டு விசிஷ்ட சச்சுஷி, எல்லா டைரக்ஷன்லயும் கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துண்டு சத்தம் எங்கேந்தாக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னே, ஹே விபோ பட்டதிரி, இங்கே பகவானை கூப்பிட வக்குஞ்சார். சர்வவியாபியாயிருக்கிற பகவானே, ஸ்தம்பதஹா, அந்த தூணிலேருந்து ந மிருகாகாரம்
மிருகம் அப்படின்னும் தோணாத்த, ந மனுஜாகாரம் மனுஷன் அப்படின்னும் தோணாத்த தே பகவானோட வபுகு சரீரம் அப்படிங்கிறது சம்பூதம் வெளியில அப்படி குதிச்சுது. அந்த அசுரன் பீஷணம் பயந்து நடுங்கினான். அற்புதம் ஆச்சரியகரமான ஏதது கிம் கிம், இது என்னவாக்கும் இது என்னவாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு யுத்பிராந்த சித்தே ரொம்ப பயந்து பரிபிரமிச்சுண்டு அப்படி இருக்கிற மனசோடு கூடிட்டு, பயந்து நடுங்கிற மனசோடு கூடிட்டு அப்படியே பகச்சு பார்த்துண்டு நிக்கிறத விஸ்பூர்ஜத் தவளஹா விஸ்பூர்ஜத் தவளஹா அக்ரரோம விகஸ்வது. விஸ்பூர்ஜத் அப்படின்னா உயர்ந்து எழுந்து நிற்கிற, தவளஹா வெளுத்ததும், அக்ரரோம விகஸ்வது ஷார்ப்பா இருக்கிறதும் விகசிச்சதுமான ரோமங்கள் மின்னி ஜொலிச்சு நிற்கிற ஸ்மா அந்த பகவானோடு வபுசு சரீரம் சமாஜிரிம்பதஹா வானமுட்டை வளர்ந்து பெருசாச்சு. மூணாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரெஷ்ஷா உருக்கின தங்கம் மாதிரி அக்னியில போட்டு தங்கத்தை உருக்கினாக்கா அதை எப்படி ஜொலிக்குமோ அதே மாதிரி அதிரூட்சமா இருக்கிற கண்களால உருட்டி உருட்டி பார்த்துண்டு ஆகாச மண்டலம் மூடத்தக்க വിധത്തില ജടകളും കുഞ്ചിരോമങ്ങളും കുടഞ്ച് വികസിപ്പിച്ചുണ്ട്. വിസ്താരമേറിന വൻ ഗുഹ മാതിരി വായ പൊളந்துണ്ട്. വാൾ മാതിരി பயங்கரமாயிட்டு அப்புறக்கும் இப்புறக்கும் இளகர அந்த நாக்க வெளியில நீட்டிண்டு உக்ரங்களாயிருக்கிற தம்ஷ்டங்கள் வெளியில பிரகாசிப்பிச்சுண்டு பிரகடனப்படுத்திண்டு ரொம்ப பயங்கரமாயிட்டு அட்டாட்டகாசம் பண்ணிண்டு அங்க காணப்பட்ட பகவான் நரசிம்மமூர்த்தியோடு அந்த வபுசு ஜெயிக்கட்டும். தப்த ஸ்வர்ண வர்ண கூர்ணது அதிரூட்சாட்சம். தப்த ஸ்வர்ண சவர்ண கூர்ண அதிரூட்சாட்சம். கூர்ணது அதிரூட்சாட்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு சொர்ணம் புதுசா அக்னியில போட்டு உருக்கினா எப்படி இருக்குமோ தங்கம் அதே மாதிரி இருக்கிற கலரோடு கூடிட்டு உருட்டி மிழிச்ச கண்களோடு கூடிட்டு, அதாவது நரசிம்மத்தோடு கண்கள் அப்படிங்கிறது அக்னிகோளம் மாதிரி அப்படின்னு அர்த்தம். சடா கேசர புரோல்கம்பம் குஞ்சி ரோமங்கள், அதாவது ஸ்கந்த ரோமங்கள். அப்படி இல்லைன்னா சடா கேசரம் கழுத்திலையும் முகத்துக்கு சுற்றிலும் இருக்கிற சிம்மத்தோடு குத்தி குத்தியா இருக்கிற அந்த முடிகள், சின்ன சின்னமா இருக்கிற முடிகள், அது புரோத்கம்பா ஆடி ஒலையறது, இலகி மறிஞ்சு மேலுக்கு பொங்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா பிரதி கும்பித அம்பரம். பிரதி கும்பிதம் அப்படின்னாக்கா மறைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். வானத்தை மறைக்கிற மாதிரி, அம்பரம்னா வானம், ஆகாசத்தை மறைக்கிற மாதிரி நரசிம்மமூர்த்தியோடு சதா கேசரங்கள், தாடியிலையும் கழுத்திலையும் எல்லாம் இருக்கிற குட்டி குட்டி முடிகள் அப்படின்னு அர்த்தம். அஹோ ஜீயாது தவ இதம் வபுகு, ஆச்சரியமாயிருக்கிற பகவானோடு இந்த நரசிம்ம ரூபமெடுத்த இந்த வபுசு ஜெயிக்கட்டும். நரசிம்ம ரூபத்தோடு வர்ணனையாக்குமே இதுல நடக்கிறது. வியாப்த வியாப்த மகாதரி சகமுகம்.
வியாப்த அப்படின்னா நல்லா திறந்து பிடிச்சது அப்படின்னு அர்த்தம். மூடாக்கி திறந்து பிடிச்சது. வியாப்தா அப்படின்னாக்கா விஸ்தாரமா இருக்கிறது. மகாதரி சகமுகம், பெரிய குஹ மாதிரி இருக்கிற பகவானோட வாய். அப்படி இருக்கிற அந்த நரசிம்மமூர்த்தி. கட்க உக்ரவல்கன். கட்க உக்ரம் அப்படின்னா வாள் மாதிரி ஷார்ப்பா இருக்கிற பெரிய நாக்கு. வெளியில நீட்டினோன பாக்கிறதுக்கு சாதிச்சது என்னதாக்கும் அப்படின்னாக்கா மகாஜிஹ்வா நிர்கம திருஷ்யமான. அந்த டைம்ல பார்க்க சாதிச்சது பெரிய 2 தம்ஷ்ட்ராயுகோ, 2 தம்ஷ்ட்ரங்களாக்கும். அதாக்குமானாலோ தாமரம் பயமுறுத்துறதாக்கும். அப்படியெல்லாம் இருக்கிற நரசிம்மமூர்த்தியோட சொரூபம் ஆஹோ ஆச்சரியமாயிருக்கிற பகவல் வபுகு, அந்த பகவானோட சரீரம் ரூபம் ஜியாத் ஜெயிக்கட்டும். 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் நரசிம்மமூர்த்திக்கு இப்படி கோபம் வந்துட்டு முகம் அப்படிங்கிறது பயமுறுத்துற மாதிரி ஆயிடுத்து. வராகமூர்த்தியோட முகத்தை பார்க்கறதுக்கு அத்தனை பேருக்கும் பயம். தாடியல்லோடு 2 பக்கத்தையும் இப்படி குறுக்கி வச்சுண்டு ரொம்ப ரொம்ப தடிச்ச கழுத்தோடு கூடி இருக்கிற நரசிம்மமூர்த்தி. தடிச்சுருண்ட நிறைய கைகளிலேந்து உயர நகங்களோடு ரொம்ப ரொம்ப தீவிரமான அந்த பிரகாசத்தால ரொம்ப ஜாஸ்தியான அட்டாட்டகாசம் எல்லாம் பண்ணிண்டு ஆகாச மண்டலத்தை அதிக்கிரமிச்சு போற மாதிரி, பிரளய டைம்ல இருக்கிற இடிநாதம் மாதிரி நரசிம்மமூர்த்தியோடு அட்டகாசம். சத்ரு சமூகங்களை தூர ஓட்டுற மாதிரி இருக்கிற பகவானோடு அந்த அட்டாட்டகாசமா இருக்கிற அந்த சத்தம். இப்படி எல்லாம் இருக்கிற நரசிம்ம ஆகிருதியில இருக்கிற பகவானோடு திருவுடலை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்றார். உள்சற்பது வலி பங்க பீஷண ஹனு. மேலுக்கு உயர்ந்து நிற்கிற சுழிவுகளால ரொம்ப பயமுறுத்துற கீழ் கவிழோடு கூடின பகவான் நரசிம்மமூர்த்தி. ஹஸ்வஸ்த வீயஸ்தர கிரீவம், லென்த் கம்மியா இருக்கிறது, ரொம்ப தடிச்சதுமான கழுத்து இருக்கிற நரசிம்மமூர்த்தி. பீவரா அப்படின்னா தடிச்சது. தோஷதா அப்படின்னா 100 கணக்குக்கு கைகளிலேந்து. உத்கதா வெளியில வர நகங்கள். அந்த நகங்களாக்குமானாலோ ரொம்ப தீக்ஷ்ணமான ரொம்ப ரொம்ப பவரான ரஷ்மிகளால ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான பயத்தை உண்டாக்குறதுமாக்கும். ക്രൂരാംശു ദൂരോഭണം அப்படின்னு சொன்னது அதனாலேயாக்கும். கனாகத கனாகன உபமம் கன பிரத்வான നിർദാവിത സ്പർദ്ധയാലു പ്രകരം. மழை பெய்யறதுக்கு ரெடியா இருக்கிற மேகங்களிலேந்து பிரளய டைம்ல மழை பெய்ய அதிகோரமான மழை.
அந்த டைமில மேகங்களிலேருந்து வர இடிநாதம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி இருக்கிற கர்ஜனமாக்கும் நரசிம்மமூர்த்திக்கு. அப்படி நரசிம்மமூர்த்தியோட கர்ஜனத்தால அட்டாட்டகாசத்தால ஓட்டி விடப்பட்ட சத்ரு சைன்யங்கள் கூட்டத்தோடு கூடிட்டு ஓடித்து. அப்படி இருக்கிற பவதஹா அந்த பகவானோடு நாரசிம்ஹம் வபுஹு நரசிம்மமூர்த்தி ஸ்வரூபத்தை நமாமி நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு இங்க பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். 5வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். நரசிம்மமூர்த்திய பார்த்த உடனே ஹிரண்யகசிபு அப்படிங்கிற அசுரனுக்கு புரிஞ்சிடுத்து. கபட வேஷம் தரிச்சுட்டு வந்திருக்கிற விஷ்ணுவாக்கும் இது, இவனை நான் இப்ப கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கதையும் சுழற்றிண்டு பயங்கரனாயிட்டு பாஞ்சு வர அந்த அசுரனை பகவான் தன்னோட தடிச்ச கைகளால பிடிச்சார். அந்த வீரன் அந்த அசுரன் பகவானோட பிடியிலேருந்து நகர்ந்து போயிட்டு வாழும் பரிஜயம் எடுத்துண்டு பலவித அபியாசங்கள் எல்லாம் காட்டிண்டு பிரம்மாண்டத்தை விழுங்குறதுக்கு திராணி இருக்கிற பகவானை எதிர்த்து நின்ன விநாசகாலே விபரீத புத்திங்கிற மாதிரி. இது விஷ்ணுதான், நான் இந்த விஷ்ணுவை கொல்லத்தான் போறேன் அப்படின்னு மனசுல சிந்திச்சான் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு கதைய சுழற்றிண்டு பயங்கரமா அட்டாட்டகாசம் செஞ்சுண்டு நரசிம்மமூர்த்தியோட மேல சாடி விழுந்தான். பகவான் ஈஸியாயிட்டு தன்னோட கைகளால அசுரனை பிடிச்சார். பகவானோட கையிலேருந்து அசுரன் வெளியில குதிச்சார். வானத்துல தேவர்கள் எல்லாம் இத பார்த்துண்டு நின்றுட்டு இருந்தாலே அவ அத்தனை வெறும் பயந்தா. பகவான் தோத்துடுவரோ அப்படின்னு அவ பயந்தா. அப்படியாக்குமானா இந்த தேவர்களுக்கும் பயம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு. சத்குணம் மட்டும் இருந்தாதான் பயம் அப்படிங்கிற உணர்வு இருக்காது. தேவர்களுக்கும் இங்கே ரஜோ குணம் ஆக்டிவேட் ஆகிறது. யுத்தத்துல ஒரு சின்ன திருவிளையாடலாக்கும் பகவான் நடத்தினார். பகவான் அசுரன் கிட்ட தோத்தா மாதிரி நடிக்கிறார். அசுரன் கொஞ்சம் குஷியா இருந்துகட்டும் அப்படின்னு பகவான் நினைச்சார். பூர்வ ஜென்மத்துல பகவானோடு ரொம்ப ரொம்ப பிரியமான விஷ்ணு பார்ஷதர்களா இருந்த ஜெய விஜயர்கள் ஒருத்தனாக்குமே இந்த அசுரன். அதனால பகவானுக்கு துவாரபாலகனா இருந்த அந்த அசுரனை பகவான் கொஞ்சம் ஜெயிச்சுக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அவன் கொஞ்சம் குஷிப்பட்டுக்கட்டும் அப்படின்னு நினைச்சு பகவான் திருவிளையாடல் பண்ணினார். இதையாக்கும் அஹோ அப்படின்னு பட்டதிரி ஆச்சரியத்தோடு கூடிட்டு இங்க சொல்லுறது. அயம் விஷ்ணு நூனம், இவன் விஷ்ணுதான் அப்படிங்கிறது உறுதி. அமூ நிஹன்மி, இவனை நான் கண்டிப்பா கொன்னுடுவேன். இது இப்படியாக பிராமிய கதாபீஷணம் கதைய சுழற்றிண்டு பயங்கரனாயிட்டு சம் உபாத்ரவந்தம் பகவான் கிட்ட ஓடி வர அமும் அந்த ஹிரண்யகசிபுவ அமும் தைத்யேந்திரம் அந்த ராஜ சிரேஷ்டன அசுர சிரேஷ்டன அசுர ராஜா சிரேஷ்டன பிருதுப்யாம் தோர்பியாம் பகவான் தன்னோட 2 கைகளாலேயும் அதிர்தா கட்டந்து அப்படி பிடிச்சார். வீரஹா நிர்கலித
வீரசூர பராக்கிரமியாயிருக்கிற ஹிரண்யகசிபு பகவானோட கையிலேருந்து வெளியில குதிச்சான். அதுக்கப்புறமா கட்க பலக உக்ருக்னன். கட்கம் அப்படின்னா வாளு, பலகம் அப்படின்னா பரிஜை. வாளும் பரிஜையும் கையில வச்சுண்டு விசித்திர சிரமான் வியாவிருண்வன், விசித்திரமான பல பல டெக்னிக்குகளும் காட்டிண்டு புவன கிராச உத்தியதம் துவாம், புவன மண்டலத்தை எல்லாம் முழுங்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற பகவானோடு பக்கத்துல புன ஆபபாதா அஹோ, மறுபடியும் அந்த ஹிரண்யகசிபு சாடி விழுந்தார். ஆச்சரியம்தான் இது. ஸ்லோகம் 6 பார்த்துட்டு இருக்கோம். பல பல வித்தியகளை காட்டிண்டு அப்புறக்கையும் இப்புறக்கையும் ஓடி நடக்கிற அந்த அசுரனை மறுபடியும் பகவான் தன்னோட கைகளால பிடிச்சார். அதிசீக்கிரமாக வாசப்படியில போய் உட்காந்துட்டார். എന്നിട്ടോ அந்த அசுரனை தன்னோட தொடையில கமுத்தி போட்டார். എന്നിട്ട് நிமித்தியும் போட்டார். എന്നിട്ട് தன்னோட கையில் இருக்கிற நகங்களால அவனோட மாற அப்படி பிளர்ந்தார். அசுரனோடு உள்ளுக்குள்ள அந்த நெஞ்சுக்குள்ள இருக்கிற ரத்த நாடிகளிலேருந்து தாராளமாயிட்டு சுட சுட பிளட் அப்படி பிரவாகமாயிட்டு குதிச்சுது. அந்த பிளட்ட அப்படியே நரசிம்மமூர்த்தி அப்படி குடிச்சார். பிரம்மாண்ட கடாகம் உடைக்கிற மாதிரி அநேகம் சிம்ஹநாதங்களை பகவான் அப்படி புறப்படுவிச்சார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். பிராமியந்தம் திதிஜாதமம், வட்டம் திரியற அந்த அசுரனை அப்புறக்கையும் இப்புறக்கையும் பல வித்தியகளையும் காட்டிண்டவன் இப்படி ஓடுறான். அவனை புனஹா மறுபடியும் இரண்டாவதும் அபிஜவாத் தோர்பியாம் புரோத்கிருஹ்யா, அவனை பிடிச்சு ரெண்டு கையாலையும் இறுக்கி பிடிச்சுண்டு அத துவாரே ஊரு யுகே நிபாத்தியா, வாசப்படியில தன்னோட ரெண்டு தொடகளுக்கு மேல மலர்த்தி போட்டு, முதல்ல கமுத்தி போட்டு பின்ன மலர்த்தி போட்டு வட்சோபுவி நகரான் யுல்காய நிர்பிந்தன், மாரிடத்துல அந்த அசுரனோட மாரிடத்துல நகங்களை அமர்த்தி தாழ்த்தி பிளர்ந்துண்டு அதிகர்ப்ப நிர்பரகள ரக்தாம்புபந்தோத்சவம், பாயம் பாயம் அந்த அசுரனோடு அந்த ஹிருதயத்திலேந்து குதிச்சு சாடற அந்த ரத்தத்தை பகுரசமாயிட்டு அப்படியே குடிச்சுட்டே இருந்தார் நரசிம்மமூர்த்தி. ஜகத் சம்ஹாரி சிம்ஹாரவான் பகு உதைரயா, உலகங்களை எல்லாம் சுக்கு நீரா உடைக்கிறதுக்கு திராணி இருக்கிற சிம்ஹநாதங்களை பகவான் அப்படி நிறைய புறப்படுவிச்சார். அட்டாட்டகாசம் செஞ்சார். இந்த பிரம்மாண்டமே நெடுங்கி வரைச்சது அப்படின்னு இந்த ஸ்லோகம். 7வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் ஹிரண்யகசிபுவை நிகிரகிச்சதுக்கு அப்புறம் அவனை தன்னோட மடியில படுக்க வச்சு நகங்களால மாரிடத்தை கீறி குடல் மாலைய வெளியில எடுத்து நிகிரகிச்சார். அதுக்கப்புறம் தூக்கி வீசினார். உடம்பெல்லாம் பகவானோட உடம்பெல்லாம் பிளட். இந்த ஹிரண்யகசிபு அப்படிங்கிற ராட்சசனோடு உடம்புல இருக்கிற மாம்சம் கொழுப்பு பிளட் எல்லாம் சேர்ந்து பகவானோட சரீரத்தை பார்க்கறதுக்கே பயமா இருந்தது. அந்த சரீரத்தோடு கூடிட்டு பகவான் அப்படியே எந்திருந்து குதிச்சார். அதுக்கப்புறம் இந்த ஹிரண்யகசிபுவோடு பின்னால ஓடிண்டு வந்த நிறைய அசுரர்கள் உண்டு. அவளை எல்லாம் கூட்டம் கூட்டமாயிட்டு பகவான் அப்படி வாங்கி வாங்கி முழுங்குறார். அத்தனை பேரையும் பிடிச்சு பிடிச்சு முழுங்குறார்.
அந்த டைம்ல பூமி கிடுகிடா விரைச்சது, சமுத்திரங்கள் எல்லாம் கலங்கி மறிஞ்சது, பர்வதங்கள் எல்லாம் குலுங்கித்து, கிரக நட்சத்திரங்கள் எல்லாம் அவளோடு பாதையை விட்டு வேற ரூட்டில சஞ்சரிச்சது, வக்கரமா போச்சு, கிரக யுத்தங்கள் நடந்தது. இப்படி பலவித அனர்த்தங்களும் இந்த உலகத்துல உண்டாயிட்டு சர்வ சராச்சரங்களுக்கும் சொஸ்தவை அப்படிங்கிறது இல்லாம போச்சு. தொயி ஆசு பகவான் உடனடியாயிட்டு ஹதம் தம் தியக்த்வா ஜீவன் போன அந்த அசுரனை தூக்கி வீசிட்டு வேண்டான்னு வச்சுட்டு ரக்தலஹரி சிக்த உன்னமது வர்ஷ்மணி ரத்த பிரவாகத்தால குளிச்சா மாதிரியான பகவானோட சரீரம், அப்படி இருக்கிற சரீரத்தோடு கூடிட்டு பகவான் பிரத்யுத்பத்தியா அப்படியே உயர்ந்து பொங்கி சாடினார். ரெண்டு காலையும் தூக்கி அப்புறம் குதிச்சார். சமஸ்த தைத்திய படலீம் எல்லா அசுரர்களையும் சாக்கியாத்தியமானே பிடிச்சு பிடிச்சு திங்க தொடங்கினார். அப்படி திங்க தொடங்கினப்போ அஹோ ஆச்சரியம் ஆச்சரியம், சர அஜரம் பிரபஞ்சத்தில் இருக்கிற அசையறதும் அசையாததுமான அத்தனை பொருள்களும் பிராமியத் பூமி வட்டத்தில கரங்கர பூமியோடும் கூடிட்டு விகம்பித அம்புதி குலம் இളகி மறிஞ்ச சமுத்திரங்களோடு கூடிட்டு நிறைய நிறைய அலைகளோடு கூடின உயர்ந்து பொங்கின அலைகளோடு கூடின சமுத்திரங்களோடு கூடிட்டு வியாலோல சைல உத்கரம் குலுங்கி விரக்கிற பர்வதங்களோடு கூடிட்டு புரோட்சர்பத்கஜரம் சின்னி சிதறின நட்சத்திரங்களோடும் கிரகங்களோடும் கூடிட்டு இப்படியெல்லாம் இருக்கொரு அவஸ்தை. இந்த பூமியில இப்படியெல்லாம் ஒரு அவஸ்தை பிரபஞ்சத்துல உண்டாச்சு. துஸ்தாம் அவஸ்தாம் ததௌ தடுமாற்றம் இருக்கிற நிலவப்பின அவஸ்தை உண்டாகி வந்ததே. ஆச்சரியம் ஆச்சரியம், அஹோ கஷ்டம் அஹோ அப்படின்னா 8வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல பகவானோடு பக்கத்துல போறதுக்கு லட்சுமி தேவிக்கு கொடியும் பயமா இருந்தது. இந்த ஹிரண்யகசிபுவ பகவான் நெஞ்சக்கீறி கொடல் மாலைய உருவி எடுத்து கொன்னார். அதுக்கப்புறமா ஹிரண்யகசிபுவ பார்க்கறதுக்கு ஓடிண்டு வந்த அசுரர்களை எல்லாம் பிடிச்சு பிடிச்சு தின்னார். அதனாலேயே பகவானோட உடம்பு ஃபுல்லா இந்த அசுரர்களோட பிளட்டும் மாம்சமும் கொழுப்பும் எல்லாம் பார்க்கறதுக்கே பயம். அத்தனை பேரும் கண்ண முடிந்துட்டா அந்த அளவுக்கு பயம். அப்படி இருக்கிற பகவான் சபா மத்தியத்தில் உட்கார்ந்துட்டு சகிக்க முடியாத அத்யுச்சமான சிம்ஹநாதங்களை புறப்படுவிச்சார். அப்படி இருக்கிற பகவான் கிட்ட வரத்துக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. ருத்ரன் பிரம்மா இந்திரன் இவாளெல்லாம் பயந்து தூர நகர்ந்து நின்னா. എന്നിട്ട് ഭഗവാനെ സ്തുതിച്ച. ലക്ഷ്മി ദേവിക്ക് കൂടിയും ഭഗവാൻ കിട്ട പോറത്തുക്ക് ധൈര്യമില്ലേ. இப்படி ஒரு ரூபம் இதுவரைக்கும் லக்ஷ்மி தேவி பார்த்துட்டும் இல்லை கேட்டுட்டும் இல்லை. பகவானை தூரேந்து அத்தனை பேரும் ஸ்துதிச்சா. தாவது அந்த டைமில மாம்சபபா கராளவபுஷம் ஹிரண்யகசிபுவோடும் அசுரர்களோடும் மாம்சமும் வபா அதனாலேயே பயங்கரமாய் தீர்ந்த சரீரத்தோடும் கூடின பகவான் கோர அந்திரமாலாதரம் கோரமான குடல் மாலை தரிச்ச பகவான் துர்வார குர்வாரவம் காதடக்கிற அளவுக்கு பெரிய பெரிய சிம்ஹநாதம் முழக்கிற அந்த நரசிம்மூர்த்தி அட்டாட்டஹாசம் பண்றார் பகவான் நரசிம்மூர்த்தி. மத்தியே சபா சபையோடு மத்தியத்தில யுத்த ரோஷம் உஷிதம் ரொம்ப ஜாஸ்தியான கோபத்தோடு கூடி உட்கார்ந்து இருக்கிற துவாம் பகவான் கிட்ட அபேதும் அந்த பகவானோட பக்கத்துல போறதுக்கு புவனே இந்த திரிலோகங்களில கஹ அபி ந சசாகா
ഒരുത്തർക്കും ശക്തി ഉണ്ടാകലേ. സർവ വിരിഞ്ച வாசவ முகாக, சிவன் பிரம்மா தேவேந்திரன் இப்படி இருக்கிற சர்வே அத்தனை பேரும் வீரவகா பயந்து நடுங்கிண்டு தூரே ரொம்ப தூரத்துக்கு நகர்ந்து நின்னா, ஸ்திதா நகர்ந்து நின்னுண்டு പ്രത്യേകം അസ്തോഷത, എല്ലാരും തനിത്തനിയാ സെപ്പറേറ്റ് ആയിട്ട് ഭഗവാനെ സ്തുതിച്ച, കൂട്ടമായിട്ടൊന്നും ജപിക്കലേ. ഒരുത്തർ നാരായണീയത്തിലെ ഒരു ശ്ലോകത്തെ പഠിച്ച അടുത്ത ശ്ലോകത്തെ പഠിക്കരുത്. ഒരുത്തർ നാരായണ ഹരേ രാമ ചൊന്ന അടുത്തവ ഹരേ കൃഷ്ണ ചൊല്ലരുത്. ഇപ്പടിയൊന്നുമല്ല. അവ സെപ്പറേറ്റ് ആയിട്ട് തനിത്തനിയാവേ ഭഗവാനെ സ്തുതിച്ച, കംപ്ലീറ്റാ സ്തുതിച്ച. സ്തുതി ഭഗവാനെ സ്തുതിക്കരുത് ആരും ഷെയർ പണിക്കൊന്നുമില്ല. அந்த அளவுக்கு டீப்பாயிட்டு அத்தனை பேரும் ஸ்துதிச்சா. இப்படி செப்பரேட் ஆயிட்டு பகவான் நரசிம்மமூர்த்தியை எல்லாரும் ஸ்துதிச்சா. அவாளுக்கு பசிச்சானா அவாவா சாப்பிடணும், அவாளுக்கு நோய் வந்தா அவாவா மருந்து சாப்பிடணும். அடுத்தவா மருந்து சாப்பிட்டாலோ அடுத்தவா சாப்பாடு சாப்பிட்டாலோ ஆருக்கும் பசி குணமாகாது. ஒருத்தருக்கு பசிச்சானா அவாதான் சாப்பிடணும், ஒருத்தருக்கு நோய் வந்ததுன்னா அவாதான் மருந்து சாப்பிடணும். அதே மாதிரி இங்க இந்த தேவர்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக்குமே. அப்ப அவ தனித்தனியா செப்பரேட் ஆயிட்டு பகவானை உள்ளுருகி கூப்பிட்டா. 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் ஆயிட்டும் பகவானோட கோபத்துக்கு எந்த விதமான ஒரு குறைவும் உண்டாகாததினால பிரம்மா சொன்னதின்படி ബാലനായിരിக்கிற പ്രഹ്ലാദൻ ഭയമില്ലാതക്ക് ഭഗവാനോട് പാദങ്ങളിൽ നമസ്കരിച്ചോണെ ഭഗവാൻ ശാന്തമായിട്ട് കാരുണ്യത്തോടു കൂടിയിട്ട് പ്രഹ്ലാദനോട് ശിരസിലെ തന്നോട് തൃക്കരത്തെ വെച്ചാൽ അതുക്കപ്പുറമാ പല സ്തോത്രങ്ങളാലെ സ്തുതിച്ച പ്രഹ്ലാദനുക്ക് ഭഗവാൻ നിറയെ വരങ്ങളും അനുഗ്രഹങ്ങളും എല്ലാം കൊടുത്താർ. ആരാ പ്രഹ്ലാദനുക്കാനാ എന്ന ഒരു ആഗ്രഹവും കിടയാത്. எந்த ஆகிரகமும் இல்லாக்கி இருந்த அந்த பிரகலாதனுக்கு ராஜாவாகிற அந்த ஒரு வரத்தை கொடியும் பகவான் கொடுத்து அனுகிரகிக்க வைக்கும் செஞ்சது. அதாக்கும் இந்த ஸ்லோகம். பூயோ அபி இருந்துட்டும் இவாளெல்லாம் ஸ்துதிச்சிட்டும் பவதி அச்சத ரோஷதாம்னி பகவான் அப்படிங்கிறதோடு ஏகவச்சனமாக்கும் பவதி. பவதி ஜனனா பகவான் நரசிம்மமூர்த்தி. அந்த பகவான் நரசிம்மமூர்த்தியோட கோபம் கொஞ்சம் கூட குறையாம நிக்கிறத பார்த்தோன்னே பிரம்ம ஆத்மையா பிரம்மா சொன்னது படி பாலகே பிரஹ்லாதே பாலகராயிருக்கிற பிரஹ்லாதன் பபபயே கொஞ்சம் கூட பயமில்லாதக்கு പ്രഹ്ലാദനുക്ക് കൊഞ്ചം കൂടെ ഭഗവാന് ഭയമില്ലേ. എന്നിട്ട് പദയോഹോ നമതി ഭഗവാനോട് തിരുവടികളിലെ നമസ്കാരം பண்ணினார் പ്രഹ്ലാദൻ. அப்போது துவம் அந்த பகவான் நரசிம்மமூர்த்தி காருண்யதார ஆகுலஹ കാരുണ്യഭാര ആകുലഹ. കാരുണ്യഭാരം அப்படின்னாக்கா காருண்யம் വർദ്ധിച്ചിട്ട് കരുണை ജാസ്തി ആയിട്ട് ശാന്തഹ ரொம்ப സൗമ്യനായിട്ട് കാരുണ്യഭാര ആകുലഹ കാരുണ്യം ജാസ്തി ആയിട്ട് ரொம்ப സൗമ്യനായിട്ട് അസ്യ മൂർധിനി
പ്രഹ്ലാദനോട് ശിരസിലെ കരം സമദാഹ, ഭഗവാനോട് തൃക്കരங்களை வச்சு അനുഗ്രഹം பண்ணினார். அதா அதுக்கப்புறமா ஸ்தோத்ரைஹி உத்காயத தஸ்ய, ஸ்தோத்திரங்களால சத்தம பாடி புகழ்த்துற தஸ்ய அந்த பிரகலாதனுக்கு அகாமதியாக, அகாமதியோ அபி, கொஞ்சம் கூட ஆசையில்லாக்கி இருந்துட்டு கூடியும் பிரகலாதனுக்கு எதிலையும் ஒரு நாட்டம் இல்லை, அட்டாச்மெண்ட் வேண்டாம்னு இருக்கிற மனசு இருந்துட்டு கூடியும் அகாமதியா அபி, கொஞ்சம் கூட ஆக்கிரகங்களொന്നും பிரகலாதனுக்கு இல்லாம இருந்துட்டு கூடியும் வரம் தேனிதா, வரத்தை கொடுத்தார் பகவான். லோகாய அனுகிரகம் சா, இந்த உலகத்துக்காயிட்டு பகவான் பிரகலாதனுக்கு அனுகிரகத்தையும் கொடுத்தார். அப்படின்னாக்கா இந்த உலகத்தை நன்னா பரிபாலனம் பண்றதுக்காயிட்டு ராஜாவாயிட்டு கொஞ்ச நாளைக்கு இரு அப்படின்னு அனுகிரகம் கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் ரௌத்ர கர்மங்களை அபிநயிச்சு நன்னா குஷியா இருக்கிற சர்வசக்தனா இருக்கிற பகவானே, தாபனீய உபனிஷத்துல ஸ்பஷ்டமாயிட்டு வர்ணிச்சிருக்கிற எல்லா மகாத்மியங்களோடு கூடியும் இருக்கிற சுத்த சத்துவமய ஸ்வரூபனாயிருக்கிற பகவானே, இப்படியெல்லாம் இருக்கிற சர்வோல்கிருஷ்டனாயிருக்கிற பகவான எதிர்த்து நிற்கிறதுக்கு வேற ஆராக்கும் இருக்கா? அதானது பகவானோடு ஆத்மைய அங்கீகரிக்காதவ ஆராக்கும் இந்த உலகத்தில் இருக்கா? அப்படியெல்லாம் இருக்கிற பிரகலாத பிரியனாயிருக்கிற குருவாயிரப்பா, எல்லா நோயிலிருந்தும் என்ன காப்பாத்தணுமே, மனசளவிலையும் உடல் அளவிலையும் இருக்கிற சர்வ நோய்களையும் இல்லாம பண்ணணுமே. எல்லா பக்தர்களிலையும் டோப் மோஸ்ட் ஸ்தானமாக்கும் பிரகலாதனுக்கு பகவான் கொடுத்திருக்கார். அப்படி இருக்கிற பக்ததாசனாயிருக்கிற பகவானே அப்படின்னாக்கும் பட்டதிரி இங்க பகவானை கூப்பிடுறார். அதனாலேயாக்கும் பிரகலாத பிரியா அப்படின்னு பகவானை பட்டதிரி கூப்பிட்டது இந்த ஸ்லோகத்துல. ஏவம் இப்படியெல்லாம் நாடித ரௌத்ர சேஷ்டிதா, ரௌத்ரபாவத்துல திருவிளையாடல் நடிச்ச பகவானே, திருவிளையாடல் நடத்தின பகவானே, நாடகத்துல அபிநயிச்ச பகவானே, அத்தியந்த சுத்த ஆகிறதே, பிரம்மத்திலேருந்து சத்குணம் மட்டும் எடுத்துட்டு ரூபம் எடுத்த பகவானே, சத் ஸ்வரூபனா இருக்கிற பகவானே, ஸ்ரீ தாபனீயாபிதா, ஸ்ரீதாபனீயம் அப்படிங்கிற பேர் இருக்கிற ஸ்ருதி அந்தா, ஸ்ருதியோடு உள்ள, ஸ்ருதி அந்தா அப்படின்னா உபனிஷத்து, அந்த உபனிஷத்துல ஸ்புடகீதம் வியக்தமாயிட்டு பாடி இருக்கிற சர்வ மகிமன், எல்லா மகிமகளோடும் கூடின பகவான், விபோ சர்வ வியாபியா இருக்கிற பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான கூப்பிடுறார். தது தாத்ருங் நிகில உன்னதம், ஒன்னுகூடையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத எல்லா இடத்திலையும் ரொம்பின்னு இருக்கிற துவாம் பகவான பரஹா கஹா புனஹா லங்கையேத, வேற ஆராக்கும் எதிர்க்கிறதுக்கு வருவா? அஹோ ஆச்சரியம்தான், ஹிரண்யகசிபுவோடு புத்தி இல்லாத காரணத்தினாலேயாக்கும் அவன் பகவானே உங்களை எதிர்த்து நின்னான். அவனுக்கு புத்தி கொஞ்சமாவது இருந்தானா உங்க கூட சண்டைக்கு வந்திருக்க மாட்டான். இப்படி புத்தி இல்லாம சண்டை போடுறவாளாக்கும் இந்த அசுரர்கள். பகவத் தத்துவம் தெரிஞ்ச ஞானிகள் பகவான பயபக்தியோடு கூடிட்டு வணங்குவா. புத்தி இருக்கிற ஆராதும் சர்வசக்தனான பகவான
எதிர்த்து நிப்பாளா? அஹோ, ஆச்சரியம் ஆச்சரியம். பிரஹ்லாத பிரியா, பிரஹ்லாதனை ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிற பகவானே, பக்த உத்தமர்களில சிரேஷ்டனாக்கும் பிரஹ்லாதன். பக்தர்கள் எல்லாம் பிரஹ்லாதன மாதிரி ஆகணும் அப்படின்னாக்கும் எல்லா பக்தர்களும் நினைப்பா. எல்லா உத்தம பக்தர்களுக்கும் ஒரு ரோல் மாடல் ஆக்கும் பிரஹ்லாதன். ஹே மருத்புரவதே, பகவானே குருவாயிரப்பா, மாம் என்னோடு சர்வ ஆமையாது பாகி, எல்லா நோய்களையும் மன கஷ்டம் சரீர கஷ்டம் எல்லாம் இல்லாம பண்ணணுமே, என்னோடு வலிய இல்லாம பண்ணணுமே, என்னோட வாதரோகத்தை இல்லாம பண்ணணுமே குருவாயிரப்பா. என்னோட உடம்புல அங்கங்க கையும் காலும் எல்லாம் இப்படி அங்கங்க வீங்கின்னு நிக்கிறது. இந்த வீக்கத்துக்கு ஒரு குறவும் இல்லை. இந்த வீக்கத்திலேந்து அதை கம்ப்ளீட்டா நிகழ்த்தி கொடுக்கணுமே. நோய் அப்படிங்கிற அரக்கன் என்னோட உடம்புல உட்கார்ந்துட்டு இருக்கான், அந்த அரக்கனை துரத்தி விடணுமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார்.